சீர்காழி அருகே நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற தமிழக ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தற்போது கருப்பு கொடி காட்டப்பட்டு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரசன்னா. விவரம் என்ன? அதாவது தேவப்பிரியன், சீர்காழியில் சத்நாதர் கோவில் கும்பாபிஷேகம் நாளை நடைபெற உள்ளது. இந்த சத்நாதர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இந்த யாகசாலை பூஜையில் பங்கேற்பதற்காக ஆளுநர் ரவி இன்று சீர்காழி வருகை புரிந்தார். அவர் வருகை புரியும் போது அரசு ரவுண்டான இந்திய வாலிபர் சங்கத்தில் கருப்பு கொடி காண்பித்து கண்டன முழக்கம் எடுத்தால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது சீர்காழி சத்நாதர் கோவில் என்று அழைக்கப்படும் சத்நாதர் கோவில் நாளை கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இந்த கும்பாபிஷேக விழா இன்று யாகசாலை பூஜை இன்று மாலை நடைபெற உள்ளது. தொடர்ந்து நாளை காலை சரியாக நடைபெறும் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 8 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இன்று மாலை 7ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற உள்ள நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்ட கண்காணிப்பாளர் NS நிஷா தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பணியில இந்த நிலையில் தமிழக ஆளுநர் RN ரவி சரியாக 3:50 மணி அளவில் சீராய் அளவில் செல்வதாக இருந்தது. தற்போது சீராய் வரும்பொழுது சாலை மார்க்கமாக சிதம்பரத்திலிருந்து சாலை மார்க்கமாக காலையில் வருகை புரிந்தார். அப்போது அரசு ரவுண்டான பகுதியில் ஆளுநர் ரவி காலையில் கடந்து சென்ற போது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க மாவட்ட செயலாளர் அறிவழகன், மாவட்ட துணை செயலாளர் குமரேசன் தலைமையில் மயிலாடுதுறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நகர செயலாளர் விஜய், ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன், சீராய் ஒன்றிய செயலாளர் அசோகன், கொள்ளிடம் ஒன்றிய செயலாளர் கேசவன் ஆகியோர் கருப்பு கொடி காட்டி முழக்கமிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் ஆளுநர் ரவி திரும்பி போக வலியுறுத்தியும் கோஷமிட்டிருந்தாங்க. உடனடியாக அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அந்த 5 பேரையும் கைது செய்து அவர்கள் கொண்டு இருசக்கர வாகனம், டாடா ஏசி உள்ளிட்ட வாகனத்தை தற்போது பறிமுதல் செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்திருக்கு. தொடர்ந்து தற்போது ஆளுநர் ரவி சீர்காழி சத்நாதர் கோவிலில் தற்போது வருகை புரிந்து முதல்ல அவருக்கு மரியாதை வைக்கப்பட்டன. தொடர்ந்து தற்போது நடைபெறும் பரதநாட்டிய நிகழ்ச்சி 5000 பேர் பங்கேற்கும் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் கண்டுகளித்து தற்போது சீர்காழியிலிருந்து சிதம்பரத்துக்கு சென்று அதன் பிறகு சென்னை செல்ல உள்ளார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பிரசன்னா.